உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் சின்ன திரையின் சிங்கப் பெண்கள் மாலை 7 முதல் 8 மணி வரை காணத் தவறாதீர்கள். நெல்லை மாநகராட்சி மேயர் தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் தொடங்கியிருக்கிறது. முதற்கட்டமாக திமுகவின் கிட்டு என்ற ராமகிருஷ்ணன் தனது வேட்புமனுவை தாக்கல் செய்ய தனது சைக்கிளிலேயே வந்திருக்கிறார். அந்த காட்சிகளை நாம் திரையில் பார்க்கிறோம். தொடர்ந்து கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக இணைகிறார் எமது செய்தியாளர் ராமசுந்தரம். ராமசுந்தரம், வணக்கம். இந்த தேர்தலில் கிட்டு என்கிற ராமகிருஷ்ணனோடு சேர்த்து யார் யாரெல்லாம் களம் காண இருக்கின்றனர், நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய தகவல்கள் என்னென்ன, விரிவாக பதிவு பண்ணுங்க. நெல்லை மாநகராட்சி மொத்தம் 55 வார்டுகளை உள்ளடக்கியது. மாநகராட்சியின் மேயராக PM சரவணன் இருந்தார். அவர் கடந்த ஜூலை மாதம் தனது சொந்த பணிகள் மற்றும் குடும்ப பிரச்சனை காரணமாக ராஜினாமா செய்வதாக கடிதத்தை ஒப்படைத்தார். அதனைத் தொடர்ந்து மேயர் பதவியிடம் காலியாக இருப்பதாக அறிவிக்கப்பட்டது. இந்த நிலையில மேயருக்கான மறைமுக தேர்தல் இன்றைய தினம் நடைபெறும் என தமிழ்நாடு மாநில தேர்தல் ஆணையம் அறிவிப்பு வெளியிட்டது. அதன்படி அதற்கான தேர்தலுக்கான பணிகள் எல்லாம் தொடங்கி நடைபெற்று வருகிறது. திமுக சார்பில் போட்டியிடுவதற்கான வேட்பாளராக தலைமை கழகம் சார்பில் கிட்டு என்ற ராமகிருஷ்ணன் 25வது வார்டு மாமன்ற உறுப்பினர் கிட்டு என்ற ராமகிருஷ்ணனை அறிவித்திருந்தார். நேற்றைய தினம் மாநகராட்சி மாமன்ற உறுப்பினர் திமுக மாமன்ற உறுப்பினரோட ஆலோசனை மேற்கொண்டு அறிவிப்பு வெளியிடப்பட்டது. வேட்பாளராக அவர் திமுகவுடைய அதிகாரப்பூர்வ வேட்பாளராக களமிறங்குகிறார். மொத்தமாக திமுகவை பொறுத்தவரை 55 வார்டுகளில் 44 வார்டுகள் திமுகவை சேர்ந்தவர்களும் 7 வார்டுகள் திமுக கூட்டணியை சேர்ந்தவர்களும் வெற்றி பெற்று பெரும்பான்மையோடு மாநகராட்சியில் திமுக மற்றும் கூட்டணிகள் உள்ளது. இதனால வேட்பாளர் அறிவிக்கப்பட்டு வேட்புமனு தாக்கல் செய்து போட்டியின்றி தேர்வு செய்யப்படுவார் என எதிர்பார்க்கப்பட்டது. இந்த நிலையில திமுகவில் இருந்து நீக்கம் செய்யப்பட்ட பவுல்ராஜ் 6வது வார்டில் போட்டியிடக்கூடிய 6வது வார்டில் வெற்றி பெற்ற வேட்பாளர் மாமன்ற உறுப்பினர் பவுல்ராஜ் வேட்பாளராக போட்டியிடுவதற்கு வேட்புமனு படிவத்தோடு வாங்கி அந்த அரங்குக்கு சென்றிருக்கிறார். 10:30 மணிக்கு சரியாக அந்த வேட்புமனு பெறக்கூடிய பணியை மாநகராட்சி தேர்தல் நடத்தும் அலுவலரான ஆணையாளர் தொடங்கி இருக்கிறார். வேட்புமனு பெறக்கூடிய பணி இன்னும் சற்று முன்பு தொடங்கி இருக்கிறது. அந்த வேட்புமனு படிவத்தில் கேட்கப்பட்ட அந்த படிவத்தில் உள்ள அந்த அனைத்து கேள்விகளையும் பூர்த்தி செய்து ஒரு முன்மொழிந்து ஒரு மாமன்ற உறுப்பினரும் வழிமொழிந்து மாமன்ற உறுப்பினர் ஒருவரும் கையெழுத்திட்ட வேட்புமனு தாக்கல் செய்த பின்னர் 10:30 மணி முதல் வேட்புமனு பரிசீலனை தொடங்கப்பட்டு யார் யார் வேட்புமனுக்கள் இருக்கிறது என்று அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படும். 2 பேர் வேட்புமனு, அதாவது திமுக சார்பில் அறிவிக்கப்பட்ட வேட்பாளர் ஒருவரும் மற்றொரு, அதாவது திமுக போட்டி வேட்பாளராக ஒருவரும் வேட்புமனு தாக்கல் செய்வதற்கான வாய்ப்புகள் உள்ளதாக தகவல் வெளியாகிறது. தற்போது இருவரும் உள்ளே சென்றிருக்கிறார்கள். மொத்தமாக 52 கவுன்சிலர்கள் இந்த மாமன்ற கூட்டரங்கிற்கு வந்திருக்கிறார்கள். அவர்கள் எல்லாம் இருவர் ஒவ்வொரு வேட்பாளருக்கும் இருவர் முன்மொழிந்து வழிமொழிந்து கையெழுத்திட்டிருக்கிறார்கள். இந்த கூட்டரங்கில் சற்று முன்பு வேட்புமனு பெறக்கூடிய இந்த பணியும் தொடங்கி இருக்கிறது. இந்த வேட்புமனு நடக்கக்கூடிய பணி, இந்த தேர்தல் நடக்கக்கூடிய பணியின் காரணமாக மாநகராட்சி அலுவலகம் முழுவதுமே காவல்துறையின் கட்டுப்பாட்டிற்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறது. அந்நியர்கள், அதாவது இந்த மாநகராட்சிக்கு தொடர்பில்லாத நபர்கள் யாருமே உள்ளே அலுவலகத்திற்கு அனுமதிக்கப்படவில்லை. 150க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அந்த மாநகராட்சியில தேர்தல் நடக்கும் அரங்குக்குள்ள மொபைல் போன் உள்ளிட்ட எந்த ஒரு உபகரணங்கள், எலக்ட்ரானிக் உபகரணங்களுமே அனுமதிக்கப்படாமல் தொடர்ந்து தீவிர சோதனை செய்யப்பட்ட பின்னரே அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். முன்னதாக வேட்புமனு தாக்கல் செய்வதற்கு கிட்டு என்ற ராமகிருஷ்ணன், திமுக வேட்பாளர் கிட்டு என்ற ராமகிருஷ்ணன் எப்போதும் போல அவர் சைக்கிளை பயன்படுத்தி எல்லா இடங்களுக்கும் செல்வார். அதே போல கவுன்சிலர்கள் புடைசூழ வேட்புமனு தாக்கல் செய்வதற்கும் சைக்கிளே குறிப்பிடத்தக்கது. நன்றி ராமசுந்தரம், உங்கள் விரிவான தகவல்களுக்கு. உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் சின்ன திரையின் சிங்கப் பெண்கள் மாலை 7 முதல் 8 மணி வரை காணத் தவறாதீர்கள்.